இல்லை இந்த கலரில் வந்து நான் மேக்கிங் ஸ்டைல் சொல்கிறேன். மேக்கிங் ஸ்டைலு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் படத்தில் இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு ஸ்டைல். மற்ற படத்துலலாம் ரொம்ப ஹாலிவுட் ஸ்டைலெல்லாம் படம் பண்ணியிருக்கிறாங்க, நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்கங்கிற சமூகம் சார்ந்த படங்கள்லாம் வேறு. இப்போ ஹேரா மாதிரி ஒரு படம் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி யாரும் பண்ணதில்லை, அதுக்கப்புறம் பண்ணதில்லை. அந்த ஸ்டைல்லாம் வேறு. இந்த ஸ்டைல் படம் வந்து இந்த கலரில் வந்து இன்றைக்கி இந்தியா முழுக்க வெவ்வேறு மொழிகளில் கர்நாடகத்தில் எடுக்கிறாங்க, தெலுங்கில் நிறைய எடுக்கிறாங்க, ஹிந்தியில் நிறைய எடுக்கிறாங்க. நம்ம தமிழில் பெரிய ஒரு 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 உலகம் முழுக்க பார்க்குற மாதிரியான ஒரு கலரில் இந்த மாதிரியான ஸ்டைலில் வந்த படங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு டேரக்டர் இருக்கிறார் எடுக்கிறதுக்கு. சரி, இந்த டேரக்டர் புது டேரக்டரான்னு பார்த்தா ஏற்கனவே படம் எடுத்தவர் தான். சிறுத்தைன்னு ஒரு படம் எடுத்து, அவர் சிறுத்தை சிவான்னு சொல்கிறாங்க. அது எனக்கு கூடுதல் ஆச்சரியம். சிறுத்தை மாதிரி ஒரு படம் எடுத்தவர் இப்படி ஒரு பீரியட் ஃபிலிமில் இந்த மாதிரியான கலரில் வந்து அவரால் படம் எடுக்க முடியுங்கிற ஒரு சினிமா மொழியும் ஒரு விஷயமும் தெரிஞ்ச நபராக தான் இருக்கிறாரு. அப்புறம் சிறுத்தை மாதிரி படம் எடுத்து இது எடுத்திருக்கிறாருங்கிறது என்னோட கூடுதல் ஆச்சரியம். அது எனக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயமா